சிவபக்தர்கள் சிவனை எப்படி தரிசிக்க விரும்புவாங்க? சிவபக்தர்களுக்கு சிவனை தரிசிக்கிறதுனா அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம். இந்த வாரம் இந்த சிவன் கோயிலுக்கு போகலாம்னு பிளான் பண்ணுறதுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். எப்படா பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு அப்போ இருந்தே மனசுக்குள்ள சிவனை தரிசிக்க ஆரம்பிச்சிடுவோம். பொதுவாக சிவபக்தர்களாக நாம கூட்டத்தில் சிவனை ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் பார்க்கறத விட கூட்டமே இல்லாத அப்போ, யாருமே இல்லாத அப்போ தனியாக நின்று சிவனை ரசிக்கணும்னு தான் நிறையா விரும்புவோம். அவர் முன்னாடி நின்று பார்க்குறப்ப அவருக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எந்த பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எப்படி திருநீர் வச்சிருக்காங்க அப்படின்னு அவரை பார்த்து பார்த்து ரசிப்போம். நம்மளை சுற்றி யாருமே இல்லாதப்ப சிவன் கிட்ட பேசுறத விரும்புவோம். சிரிச்சுக்கிட்டே பேசுவோம், சிரிப்பாலேயே பேசுவோம். கையெடுத்து கும்பிட்டு மகாதேவான்னு சொல்றதா இல்லை கையை நீட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு அப்பான்னு கூப்பிடுறதான்னு தெரியாம அவரை பார்த்து சிரிப்போம். 1 மணி நேரம் என்ன கோயில் நட சாத்திர வரைக்கும் கூட அவர் முன்னாடி உட்காந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரை விட்டு மனசு வராம அவர் அவ்வளோ நேரம் பார்த்த சந்தோஷத்துல வீடு திரும்புவோம். சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பலம்.